அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபஜாதி குணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि तृणयाय मेने अस्मद्गुरोर्भगवदोषदैकसन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आदस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्कर्युगलं प्रणमामि मूर्त्ना. பூதம் சரஸ்ய மகதாவியபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பல்லாத்கிருத்ய புங்க்தே கோடாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு எண்ணி விதி என்று மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியே நமஸ்காரம். கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமூர் சொதிமணிமானம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வெள்ளிப்புத்தூர் வேதக்கோனூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்த கோதை என்னும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு என்ற அந்த வியாஜியத்தை கொண்டு அதை காரணமாக கொண்டு எம்பெருமானுக்கு 30 பாசுரங்கள் அருளினாள். திருப்பாவை என்னும் அற்புத சங்கத்தமிழ் மாலையை நமக்காக அருளி செய்தாள். அதில் இன்றைய நாள் பாசுரம் 26வது பாசுரம். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேள் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலன வண்ணத்துள் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் பொய்பாடுடையனவே சால பெரும் பரையே பல்லாண்டி செய்பாரே கோலவிளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரின்பவாய் கோலவிளக்கே கொடிய விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரியம்பவாய். கீழ்பாட்டில் அதாவது ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒரு இரவில் ஒழித்து வளர அந்த பாசுரத்தில் என்ன கேட்டாள் ஆண்டாள் நாச்சியார்? உன்னை பிரார்த்தித்து வந்தோம், பறை தருதி ஆகள், எங்களுக்கு பறை தந்தாள். அது என்னவாம்? திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. அப்படின்னா பெரிய பிராட்டியுடன் உன்னுடைய திருத்தக்க செல்வமும் சேவகமும் எங்களுக்கு கொடுத்தேன்னா எங்கள் துன்பம் தீர நாங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்போம் அப்படின்னு கீழ்பாட்டில் சொன்னார். இப்பறை தருதி ஆகள். இப்பதான் இந்த பாசுரத்துல கண்ணன் எம்பெருமான் கேட்கிறானா. ஏன்னா அதுக்கு முந்தின பாசுரத்துல எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பாடினார்கள். அதாவது போற்றி, அஞ்சு விலகம் அளந்தான் எரி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி என்று மங்களாசாசனம் செய்து அதன் பிறகு ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் வீட்டிலே நிற்கக்கூடியவனே சர்வேஸ்வரனே, நாங்கள் உன்னை பாடி வந்தோம் என்று சொன்னாள் ஆண்டாள் நாச்சியார். இப்போ
கண்ணன் எம்பெருமான் கேட்கிறான்னா உங்களுக்கு என்ன வேண்டும்? நீங்கள் கேட்கிறீர்களே, பறைத்தருதியர்கள் ஏத்தி பறை கொள்வான் என்றெல்லாம் சொன்னீர்களே, அந்த பறை என்பது என்ன? உன்னை அர்த்தித்து வந்தோம் என்று சொல்கிறீர்களே, என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கண்ணன் எம்பெருமான் கேட்டதற்கு பிறகு இங்கே ஆண்டாள் நாச்சியார் எங்களுக்கு இந்த பாவை நோன்புக்கு தேவையான உபகரணங்களை வேண்டி வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே சொல்கிறார். கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். இடையர்கள் மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக பாவை நோன்பு இருப்பதற்கு எங்களை அனுமதித்தார்கள். அது உன்னை காண்பதற்கு ஏதுவாக, அதுவே எங்களுக்கு ஒரு ஏற்பாடாக, வசதியான ஒரு ஏற்பாடாக இருக்கும் என்பதற்காக உன்னை நாடி நாங்கள் வந்தோம். அந்த பாவை நோன்பு இருப்பதற்கு நாங்கள் முயற்சித்தோம். மாலே, பேரன்பு உடையவனே என்று இவனுடைய அந்த அன்பின் உருவமான அந்த பெயரை சொல்லி கொண்டு வரும்போது கண்ணன் எம்பெருமானை பாதிக்கும் போது இவர்களை விட பல மடங்கு அன்பு உடையவனாக, அன்பே உருவமாக இருந்தானாம். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டதாம்? அந்த நீலமணிகள் போல இருக்கக்கூடிய மணிவண்ணா, உன்னுடைய அன்பு வடிவழகே எப்படி நிழல் ஆடுகிறதாம். பெரிய பிராட்டி மயக்கக்கூடியதான ஒரு வடிவழகு. பனிமலரால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் என்று பெரிய பிராட்டி மயக்குவதன்றோ உன் வடிவழகு என்று கண்ணன் எம்பெருமான் இடத்துல சொல்கிறார்கள். மார்கழி நீராடுவான், மார்கழி திங்கள் நீராட போதுவீர்னு முதல் பாட்டிலேயே சொன்னான் இல்லையா? முதல் பாசுரத்துல ஊர் முழுவதும் சங்கல்பித்து மழை பெய்கைக்காக எங்களை அனுப்பி இருக்கிறார்கள், பாவை நோன்பு இருப்பதற்காக. அந்த மார்கழி நீராட்டம் அப்படிங்கிறது உனக்கு அந்த அந்த காரியத்தை முற்பட்டு, பாவை நோம்புங்கிற அந்த வியாஜயத்தை முற்பட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். கண்ணனை அடைந்த பிறகு தனக்கு வேறு எதுவுமே இல்லை, ஊராருடைய நன்மைக்காக நாங்கள் இந்த நோன்பை அனுஷ்டிக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே கண்ணன் எம்பெருமான் கேட்டானா, அப்போ இதற்கு பிரமாணம் எங்கே இருக்கு? இது எதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்கழி நீராட்டம்? ஏன்னா கண்ணனுக்கு இவர்களோடு பேச வேண்டும் என்ற ஒரு ஆவலாம். அதனால இதுக்கு பிரமாணம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டார்கள். உடனே அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், மேலையார் செய்வனகள் கேட்டியே, அதாவது வேண்டுவன கேட்டியே. மேலையார்னா பெரியோர்கள் என்ன சொன்னார்களோ அதையே நாங்கள் செய்து வந்தோம். யத்தாஸ்ரதி சேஷ்டாக தத்த தேவே இதரே ஜனாக ச யத் பிரமாணம் குருதே லோகாக தனு வர்த்ததே. இப்படி நீ கீதையிலையும் சொல்லியிருக்கியே, சிரேஷ்டனான ஒருவன் எப்படி அனுஷ்டிக்கிறானோ அப்படியே மற்ற ஜனங்கள் அனுஷ்டிக்கின்றனர். அவன் எவ்வளவோ செய்கிறானோ உலகம் அதை அனுசரிக்கின்றது என்று சொன்ன இல்லையா? அன்னைக்கு கீதாயில நீ தானே அப்படி எல்லாம் சொன்ன. அதனால ஞானிகள் எப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அப்படியும் நீயும் அனுஷ்டிப்பாயாக என்று வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பெரியோர்கள் என்ன சொல்றார்களோ, மேலையார் செய்வனகள், ஒரு விதியை கொண்டு அனுஷ்டிக்கும் போது பலனடையும் வரையில் நமக்கு சந்தேகம் இருக்கும், அது செய்யக்கூடாது ஏதாவது ஒரு இதில். ஆனால் பெரியவர்கள் அனுஷ்டித்து வந்தார்கள் அப்படின்னா நம்ம அதை செய்யலாமே. அனுஷ்டிக்கும் போது பிறர் பலனடைவதை நாம் பார்த்துருப்போம். அதனால அதுக்குனால ஒரு சந்தேகம் நமக்குள்ளே எழாது. இதனாலே வேதம் தன்னிடம் பிறர் விஸ்வாசிக்காக அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுவே மருந்தாகும். மனு சொன்னது மருந்தாகும். இப்படியாக மேலையார் செய்வனகள் விட்டு சித்த தங்கள் தேவரை வல்ல பரிசு அறிவிப்பரேள் அது காண்டுமே என்று நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்கிறார். மேலையார் செய்வனகள் வேண்டுவன. இப்போ முன்னோர்கள் மார்கழி நோன்புக்காக செய்ய வேண்டிய கிருசிகளுக்கு தேவையான உபகரணங்களை நாங்கள் நாடி வந்திருக்கோம். செய்வன வேண்டுவர்கள், அவர்கள் செய்யும் காரியங்களிலே நமக்கு வேண்டியவைகள் என்று பொருள் கொள்ளலாம். அப்போது நீ என்ன பண்ணணும்? காது கொடுத்து கேட்டேன்னா நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். உடனே மணிவண்ணா, இவர்கள் அந்த அழகில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், சௌந்தரியத்தில் அந்த சௌந்தரிய சாகரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். கேட்டியே, நீ கேளே. கேட்கும்போது இந்நாளத்தை எல்லாம் பொய்ப்பாடு உடையனவனே அப்படின்னா உலகத்தையே அதிரும்படியான முழக்கத்தை உடையவனாய் பால் போன்ற நிலத்தை உடைய உன் பாஞ்சசைன்யம் என்னும் சங்கு போன்றவை எங்களுக்கு வேண்டும். ஒன்று மட்டும் இல்லை, பல சங்கங்கள் எங்களுக்கு வேணும். நாளத்தை எல்லாம் நடுங்க முரள்வன. அந்த சங்கொலியாலே அசுரர்கள் அனைவருக்கும் என்ன ஆயிடுமா? அப்படியே பயம் பிறக்கணும். இந்த பலஹானி பிறந்து அப்படின்னா அவர்களுக்கு அந்த உடம்புல ஒரு பலம் குறையணும் அப்படின்னு சொல்கிறார். பாஞ்சசனியத்தை வாய் வைத்த போரேரே என்றார் போலே உலகில் உள்ள எல்லாரும் நடுங்கணும், பயப்படணும்.
பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கவொழியும் சார்கவள் நானொழியும் பெய்வது எஞ்ஞான்று கொளோ என்று ஆழ்வார் ஆசைப்பட்டிருக்கியாலே இந்த ஞாலம் என்னும் பதம் உலகில் உள்ள பாகவத விரோதிகளை சொல்கிறது. இந்த ஞாலம்ங்கிறது பாகவத விரோதிகளை சொல்லுகிறது. பாலன்ன வண்ணத்து அப்படின்னா வெண்மை நிறமுடைய, பாலன்ன வண்ணத்தின் பால் போன்ற நிறத்தை உடைய, எப்படி மணிவண்ணா என்று அவனுடைய திருமேனி அழகை வர்ணித்தார்களோ, நிறத்தை கொண்டு உத்தேசித்தார்களோ, அதே போல இங்க பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே, கடலில் பிறந்து கருதாது பஞ்சசன்னன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தல திடரில் குடியேறி, அந்த பாஞ்சசன்னியத்தை ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில சொல்றா. அது கடல்ல தான் அந்த எம்பெருமானுடைய திருக்கைகள்ல ஏந்தின்னு இருக்க. அந்த பாஞ்சசனியம் எப்படி அவனிடத்துல போய் சொல்லணும், தூது விடுறா பாஞ்சசனியத்தை. பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொழி என்ற எல்லாராலும் போற்றப்படக்கூடிய புகழ் பெற்றது பாஞ்சசன்யம். சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே என்றும் ஆண்டாள் நாச்சியார் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே, முதல்ல பாலன்ன வண்ணத்து என்று அந்த நிறத்தை முதல்ல விசேஷமாக சொல்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே மணிவண்ணா என்று சொன்னபோது அவனுடைய நிறத்தின் வடிவழகை அழகாக மணிவண்ணா என்று சொன்னார்கள். இப்ப என்ன சொல்கிறார்கள், எடுத்து காட்டுவதாக இருக்கு. உன் பாஞ்சசனியமே, உன்னுடைய பாஞ்சசனியம் வேணும். எதற்கு அப்படின்னா நீயும் கூட வந்து வேல, அதனால ஊராருக்காகத்தான் இந்த பாவை களம் அவர்கள் புகுகிறார்கள். ஆனா உண்மையான காரணம் என்ன, எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதுதான். பொய்பாடு உடையனவே, பெரிதான இடத்தை உடையதாய் இருக்கை, நாளத்தை எல்லாம் நடுங்க செய்வதற்கு ஒரு பேரு இடக்கை, அந்த பேரிடத்தை உடையதாக இருக்க வேண்டும். பொய்பாடு உடையனவே அப்படின்னா புகழ் உடையவனவே, எப்பொழுதும் புகழோடு இருக்கக்கூடியது. அதுதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, சங்கரையா உன் செல்வம் சால அழகியதே, பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொழி என்று போற்றப்படக்கூடிய அந்த பாஞ்சசன்னியத்தை சொல்கிறார்கள். பொய்பாடு உடையவன் பொய்பாடு உடையன அப்படின்னா விசேஷணமா நம்ம அதை எடுத்துக்கணும். இங்க சால பெரும்பறையே, மிக பெரிய பறை, அந்த பறை இவர்கள் புறப்பட்டு வருவதை தெரிவிப்பதற்காக பறை வேண்டும் என்று தெரிவிக்கிறார்கள். சங்கங்கா அடுத்து பல்லாண்டு இசைப்பாரே, எங்களுக்கு மங்களாசாசனம் செய்வதற்கு அரையர் போன்றவர்கள் வேண்டும், எங்களுக்கு பாடி கொண்டு வருவதற்கு கோல விளக்கு. ஏன்னா இவர்கள் விடியற்காலை வேலையில வருகிறார்களா, இருட்டா இருக்குமா, அதனால விளக்கு வேண்டும். அந்த விளக்கை பிடித்து கொண்டு வரக்கூடிய அந்த கொடி விளக்கு, அந்த கோல விளக்கு வேண்டும். அடுத்து கொடியே விதானமே, அந்த கொடி இவர்கள் வருவதை தெரிவிக்கக்கூடிய அந்த கொடி. அடுத்து விதானமே, அந்த பந்தல் போன்று, ஏன்னா மேல பனி விழர்தான், அதனால மேல அந்த விதானம் அப்படிங்கிற அது வேண்டும். பாஞ்சசன்யம், பறை, பல்லாண்டு இசைப்பவர்கள், கோலவிளக்கு, கொடி, விதானம், அதாவது மேற்கட்டி அந்த மேலே பனி விழாமல் இருக்கிறதுக்கு, இப்படி 6 உபகரணங்களை கேட்ட உடனே சரி பாஞ்சசன்யம் தரேன் அப்படின்னு ஒத்துந்தானா. அடுத்து என்ன பண்ணினானா, பறை, அவன் குடமாடன் கூத்தன் இல்லையா, அதனால இடுப்பில் கட்டி இருந்த அந்த பறையை எடுத்து கொடுத்தானா. அடுத்து மேற்கட்டிக்கு என்ன செய்வது என்று யோசித்தானா. யோசித்த போது திருவனந்த ஆழ்வான் தானே எப்பொழுதும் அவனுக்கு மேற்கூரையாக இருக்கிறான். ஆனால் அதை கொடுக்க முடியாது, ஏன்னா இவனை விட்டு பிரிந்தால் அவன் உயிர் தரித்திருக்க மாட்டான். யாரு, திருவனந்த ஆழ்வான், ஆதிசேஷன். அதனால யோசித்தானாம் என்ன செய்வது என்று தெரியவில்லையா. உடனே உடுத்து கலைந்த நீ பீதகாடை உடுத்து கலைத்தது, சரி இந்த வஸ்திரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தானாம். கோல விளக்கு அப்படின்னா நட்பினை பிராட்டி, இப்படியாக அவன் கொடுத்ததாக இதெல்லாம் வியாக்கியானங்கள்ல பூர்வர்கள் மிக அற்புதமா நமக்கு சொல்றா. கொடுத்த பின்பு எங்களுக்கு ஒன்னொன்னு வேண்டாம், எங்களுக்கு பல வகையிலும் வேணும், பல வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கேட்டாலாம். இதே எப்படி நான் அருளி செய்ய முடியும் என்று கண்ணன் கேட்கிறானாம். அதற்கு பதிலாக இவர்கள் அக்கடித்த கடனா சாமர்த்தியம் உடையவன் நீ, ஏன்னா அந்த ஆளின் இலையிலேயே நீ குட்டி குழந்தையா, ஒரு ஆள் இலையிலேயே நீ அதில் சயனித்து கொண்டு இந்த உலகத்தையே பிரளய காலத்திலேயே உண்டு அதை உண்பவன். அதன் பிறகுதான் என்ன பண்ணுவான், அப்படியே உமிழ்ந்து விடுவான், உலகம் உண்ட பெருவாயனாக இருக்கக்கூடிய. அப்படிப்பட்ட உன்னாலையா எங்களுக்கு தர முடியாது என்று கேட்கிறாராம். ஆகையால் நீ கொடுத்து அருள வேண்டும், ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் என்று மிக அற்புதமா ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார். ஆளின் இலையாய் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரையே அழகா ஆண்டாள் நாச்சியார் இதில் சொல்றா. ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பெருமாளோட திருநாமம் வடபத்ர சாயி. இந்த வடபத்ர சாயி
ஆளின் இலை மேல் சயனித்திருக்கக்கூடியவன். அதனால் வடபத்திர சாய்க்கு இந்த ஆளின் இலையாய் என்ற அந்த வார்த்தையை கொண்டு நாம் இங்கே அந்த திவ்ய தேசத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று நாம் நினைத்து கொள்ளலாம். ஆனால் அங்கே சைனக்கோலத்தில் தானே இருக்கார் அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் தான் என்னவா இருப்பார்? படுக்கையாக இருப்பார். பாம்பனை மேல் பள்ளி கொண்டவன் எம்பெருமான். நமஸ்காரம்.